இன்றைய ராசி பலன் டிசம்பர் 19, 2023 தமிழ். கிழமை செவ்வாய். தமிழ் தேதி மார்கழி 3. இஸ்லாமிக் தேதி ஜமாத்தில் இஸ்னைனி 5. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் பிற்பகல் 1:15 முதல் 2:15 வரை, மாலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் 3 முதல் 4:30 வரை, யமகண்டம் 9 முதல் 10:30 வரை, பூலிகை 12 முதல் 1:30 வரை. சந்திராஷ்டமம் ஆயில்யம். லக்னம் தனுர். நட்சத்திரம் புரட்டாது. இரும்பு நாளிகை 5 நிமிடங்கள் 7 வினாடிகள். சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சூரியன் உதயமாகும் நேரம் 6:21. மேசம். நீங்கள் கடினமாக பணியாற்றி உங்கள் மேலதிகாரிகளின் கவனத்தை ஈர்ப்பீர்கள். உங்கள் சமயோசித புத்திக்கு பாராட்டு கிடைக்கும். உங்களின் தேவையின் போது உங்களுக்கு பணம் கிடைக்கும். பங்கு வர்த்தகம் உங்களுக்கு லாபம் அளிக்கும். சிலருக்கு வணிகம் மற்றும் கல்வியில் ஆதாயம் கிடைக்கும். இன்று உங்களிடம் ஆற்றலும் உற்சாகமும் நிறைந்து காணப்படும். இதனால் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உங்கள் துணையுடன் நல்லுறவை பராமரிப்பீர்கள். உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலம் மகிழ்ச்சி காண்பீர்கள். உங்கள் பெற்றோர்கள் உங்கள் துணையை இன்று ஆசீர்வதிப்பார்கள். இதனால் உங்கள் திருமண வாழ்வு மேலும் சிறப்படையும். உங்கள் இலக்குகளை நிர்ணயித்து அதனை அடைய செயலாற்றுங்கள். ரிஷபம். உங்கள் பணிக்கு நற்பெயர் எடுப்பீர்கள். பணி சம்பந்தமான பயணம் காணப்படுகிறது. நாள் முழுவதும் நீங்கள் பயணம் தொடர்பான பிரச்சனைகளில் போராடி கொண்டிருந்தாலும் மாலையில் நீங்கள் பணத்தை பெறலாம். வேலையை நீங்கள் அணுகும் முறையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு அதனால் உங்கள் வேலையின் தரம் உயரும் நாள். ஆரோக்கியம் பொதுவாக சிறப்பாக இருக்கும். சரியான நேரத்தில் உணவு மேற்கொள்வது சிறந்த பலனை தரும். நீங்கள் உங்கள் துணையுடன் சகஜமாக நடந்து கொள்வீர்கள். அவரின் இதயத்தில் இடம் பிடிப்பீர்கள். உங்கள் திருமண வாழ்வில் இன்று மிக அழகான நாள். உங்கள் துணையுடன் இனிமையான மாலை நேரத்தை செலவிட திட்டமிடுங்கள். இன்று உங்கள் பொறுப்புகளை நிறைவேற்றுவீர்கள் என்றாலும் விரும்பும் பலன்களை அடைய நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். பேசுவதற்கு முன்பு 2 முறை யோசியுங்கள். உங்கள் அறியாமல் உங்கள் கருத்துக்கள் வேறொருவரின் சென்டிமெண்ட்டை காயப்படுத்தலாம். மிதுனம். பணியில் பதட்டமான நிலைமை காணப்படும். சூழ்நிலையை அனுசரித்து நடந்தால் வெற்றி கிடைக்கும். என்றாலும் இது சற்று கடினமாக காணப்படும். வேலையில் மற்றவர்களை கையாளும் போது அறிவும் பொறுமையும் எச்சரிக்கையும் தேவை. அஜாக்கிரதை மற்றும் கவனக்குறைவு காரணமாக இன்று பணம் இழப்பீர்கள். எனவே கவனமாக இருக்க வேண்டும். சில காரணங்களால் இன்று உங்கள் அலுவலகத்தில் விரைவான விடுமுறை எடுக்கலாம். நீங்கள் அதை பயன்படுத்தி கொண்டு உங்கள் குடும்ப மக்களுடன் நடைப்பயணத்திற்கு செல்வீர்கள். குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக நீங்கள் உங்கள் துணையிடம் உணர்ச்சி வசப்படுவீர்கள். எனவே அமைதியான போக்கை மேற்கொள்வது நல்லது. ஆன்மீக நிகழ்ச்சிகள் மற்றும் சொற்பொழிவுகளில் பங்கு கொள்வது ஆறுதல் தரும். இன்று எடுக்கும் முக்கிய முடிவுகள் நல்ல பலன்களை அளிக்கும். சளி சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படும். குளிர்ந்த உணர்வு வகைகளை தவிர்த்த நல்லது. ஆர்வம் தரும் எதையாவது படிப்பதன் மூலம் மனதிற்கு பயிற்சி கொடுங்கள். கடகம். பணியிடத்தில் அதிக பணிகளை மேற்கொள்வதில் மகிழ்ச்சி கொள்வீர்கள். உங்கள் அர்ப்பணிப்புவான பணிக்கு அங்கீகாரம் பெறுவீர்கள். நீங்கள் செய்யும் வேலைக்கான பாராட்டை பெறுவற்றோர் வேறொருவர் பெற அனுமதிக்காதீர்கள். இன்று பண வரவு சிறப்பாக இருக்கும். நிலைமை இன்று உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நீங்கள் தேக ஆரோக்கியத்தை சிறந்த முறையில் பராமரிப்பீர்கள். இன்றைய நாளை நீங்கள் இனிமையாக ஆக்குவீர்கள். உங்கள் உறவில் புத்துணர்ச்சி காணப்படும். நீங்கள் செய்யும் வேலைக்கான பாராட்டை வேறொருவர் பெற அனுமதிக்காதீர்கள். இன்று உங்களிடம் முன்வைக்கப்படும் முதலீட்டு திட்டங்களை 2 முறை பாருங்கள். கடந்த சில நாட்களுக்கு மிகவும் பிஸியாக இருந்தவர்கள் இன்று தங்களுக்கு இலவச நேரத்தை பெறலாம். இன்று உங்கள் துணை உங்களை ஒரு தேவதையைப் போல நடத்துவார். இன்று ஆன்மீகத்தில் ஈடுபடுவது உங்களுக்கு வழிகாட்டியாக அமையும். இத்தகைய நிகழ்வுகள் மூலம் நீங்கள் நன்கு உணர்ந்து கொள்ள இயலும். சிம்மம். உங்கள் பணியில் நீங்கள் அதிக பொறுப்புகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். உங்கள் மேலதிகாரிகளின் அதிருப்திக்கு ஆளாவீர்கள். உங்கள் பணம் எங்கு செலவிடப்படுகிறது என்பதை நீங்கள் கண்காணிக்க வேண்டும். இல்லையெனில் நீங்கள் வரும் காலங்களில் சிக்கல்களை சந்திக்க நேரிடும். இன்று பண வரவிற்கு உகந்த நாள் அல்ல. பண இழப்பு ஏற்படாமல் இருக்க நீங்கள் திட்டமிட வேண்டும். இன்று முழுவதும் உங்கள் ஆரோக்கியம் குன்றி காணப்படும். கால்வலி ஏற்பட வாய்ப்புள்ளது. இது உங்களுக்கு கவலை அளிக்கும். மகிழ்ச்சியாக இருக்க வெளியில் செல்வோருக்கு முழு ஆனந்தமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். உங்கள் இதயத்திற்கு நெருக்கமானவருடன் உங்கள் நேரத்தை செலவிடுவதைப் போல நீங்கள் உணர்வீர்கள். ஆனால் நீங்கள் அதை செய்ய முடியாது. நீங்கள் உங்கள் துணையிடம் உணர்ச்சி வசப்படுவீர்கள். உறவில் அமைதியை நிலைநாட்ட நீங்கள் இதனை தவிர்க்க வேண்டும். இன்று உங்கள் துணை நல்ல மனநிலை இருப்பார். எனவே அவருடன் இணைந்து உங்கள் திருமண வாழ்வின் மிக இனிமையான நாளாக இந்த நாளை மாற்றிக்கொள்ளுங்கள். இன்று அமைதியான கட்டுப்பாடான அணுகுமுறை தேவை.
தெய்வீக பாடல்கள் கேட்பது மற்றும் கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வது மகிழ்ச்சி அளிக்கும். கன்னி, உங்கள் பணியில் பெயரும் புகழும் பெறுவீர்கள். பணியிட சூழல் சிறப்பாக இருக்கும். படைப்பாற்றல் வேலை உங்கள் நிதானமாக இருக்கும். இன்று நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களை எங்கேயாவது அழைத்துச் செல்லலாம். மேலும் நீங்கள் நிறைய பணம் செலவிடலாம். இன்று நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும். உங்கள் தரத்தை உயர்த்துவதற்கு சேமிப்பு நிலை சிறப்பாக பராமரிப்பீர்கள். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நீங்கள் சிறந்த தேக ஆரோக்கியத்துடன் பராமரிப்பீர்கள். உங்கள் துணையுடன் அன்பாக வாழ்வதன் மூலம் நல்லிணக்கம் ஏற்படும். இதனால் இருவரும் மன மகிழ்ச்சி கொள்வீர்கள். வயதானவர்கள் இன்று தங்கள் பழைய நண்பர்களை ஓய்வு நேரத்தில் சந்திக்க செல்லலாம். இன்று உங்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும். நீங்கள் வளர்ச்சி நோக்கி முன்னேறுங்கள். திட்டமிட்டு தொழில் சார்ந்த அணுகுமுறை மேற்கொள்வதன் மூலம் நீங்கள் வெற்றி காணலாம். துலாம், நீங்கள் சிரத்தையுடன் உங்கள் பணிகளை முடிப்பதற்கு முயற்சி செய்வீர்கள். உங்கள் முயற்சியில் வெற்றி காண்பீர்கள். கடினமான பணிகளையும் எளிதாக முடிப்பீர்கள். வேகமாக செயல்பட நீங்களும் உங்கள் உற்சாகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்று உங்களிடம் கணிசமான தொகை காணப்படும். அதனை குடும்ப நலத்திற்காக செலவு செய்வீர்கள். இன்று உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வது உதவிகரமாக இருக்கும். உங்கள் துணையுடன் அலுவலக பயணம் ஒன்றை பற்றி ஆலோசிப்பீர்கள். முறையாக திட்டமிடுவதன் மூலம் இருவரும் சிறப்பான நேரத்தை பகிர்ந்து கொள்ளலாம். மனதை தெளிவாக வைத்திருக்க குழப்பத்தையும் வெறுப்பையும் தவிர்த்திடுங்கள். உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். அதனை முழுவதுமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு இன்று திருப்தி கிடைக்கும். பிள்ளைகள் படிப்பின் மீது கவனம் செலுத்தி எதிர்காலத்துக்கு திட்டமிட வேண்டும். விருச்சகம், நீங்கள் உங்கள் பணிகளை முடிக்க திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும். பணியில் உங்களுக்கு கெட்ட பெயர் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே சிறிது கவனமாக பணியாற்றவும். நீதிமன்றத்தில் பணம் தொடர்பான ஏதேனும் விஷயம் உங்களிடம் இருந்தால் இன்று நீங்கள் அதில் வெற்றியை பெறலாம். மேலும் நீங்கள் பணத்தை பெறலாம். இன்று பண வரவு செலவு இரண்டும் கலந்து காணப்படும். உங்கள் மதிப்பு மிக்க பொருட்களை பத்திரமாக வைத்துக் கொள்வது நல்லது. செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை காணப்படும். அதிக நீரை பருகவும் சரியான நேரத்தில் உணவருந்தவும் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருப்பீர்கள். இதனை உங்கள் துணையிடம் வெளிப்படுத்துவீர்கள். இதனால் உறவின் நல்லிணக்கம் பாதிக்கப்படும். நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் துணையை நேசிக்கிறீர்கள் என அவர்களுக்கு சொல்லுங்கள். அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். உரிய காலத்தில் நீங்கள் செய்யும் உதவியால் ஒருவரை துரதிர்ஷ்டத்தில் இருந்து காப்பாற்றுவீர்கள். இன்று சிறிது பதட்டம் காணப்படும். அதிக சௌகரியங்களை அனுபவிக்க இயலாது. நீங்கள் பொறுமையுடன் இருக்க வேண்டும். தனுசு, அதிக பணிகள் காரணமாக பணியில் தவறுகள் நேர வாய்ப்பு இருக்கும். உங்கள் பணிகளை நீங்கள் கவனமாக மேற்கொள்ள வேண்டும். அதிகமாக திட்டமிட வேண்டும். பணத்தை கவனமாக கையாள வேண்டும். பணம் திருட்டு போக வாய்ப்பு இருக்கும். வாழ்க்கையில் பணத்தின் முக்கியத்துவத்தை நீங்கள் இன்று புரிந்து கொள்ள முடியும். ஏனெனில் இன்று உங்களுக்கு நிறைய பணம் தேவைப்படும். ஆனால் உங்களிடம் போதுமான பணம் இருக்காது. இன்று சளி சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படும். குளிர்பானங்களை தவிர்ப்பது நல்லது. இன்று முக்கியமான விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். உங்கள் துணையுடன் ஏமாற்ற உணர்வு காணப்படும். இது உறவின் நல்லிணக்கம் ஸ்திரானத்தையும் பாதிக்கும். பொழுதுபோக்கு மற்றும் மனம் மகிழும் நிகழ்ச்சிகள் நிரம்பிய நாளாக இருக்கும். இன்று நீங்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படுவீர்கள். சௌகரியமாக இருக்க இத்தகைய சூழ்நிலையை தவிர்க்க வேண்டும். இசை கேட்பதன் மூலம் மன ஆறுதல் பெறலாம். மகரம், அதிக பணிகள் காரணமாக உங்கள் பணிகளில் தடைகள் காணப்படும். இன்று குறைந்து அளவு பணம் காணப்படும். ஆரோக்கியத்திற்காக பணம் கூடுதலாக செலவாகும். இன்றும் யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள். அதை கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் கடனாளிடம் இருந்து பணத்தை எப்போது திருப்பி தருவார் என்பதை எழுத்துப்பூர்வமாக எழுதி வாங்கி கொள்ளுங்கள். இன்று கால்வலி ஏற்பட வாய்ப்பு உள்ளது. தியானம் மேற்கொள்வதன் மூலம் பதட்டத்தை சமாளிக்கலாம். நீங்கள் உங்கள் துணையிடம் உணர்ச்சி வசப்பட்டு நடந்து கொள்வீர்கள். உறவில் நல்லிணக்கம் காண இத்தகைய உணர்வுகளை தவிர்த்தல் நல்லது. ஷாப்பிங் செல்லும் போது உங்கள் துணையுடன் வாக்குவாதம் ஏற்படலாம். தினசரி செயல்களை மேற்கொள்ளும் போது யதார்த்தமான அணுகுமுறை தேவை. பெரிய அளவில் செயல்கள் நடக்கும் என்று நீங்கள் எதிர்பார்த்தால் ஏமாற்றம் தான் கிடைக்கும். விளையாட்டிலும் வெளிப்புற செயல்பாடுகளிலும் பங்கேற்பது உங்கள் சக்தியை மீட்க உதவியாக இருக்கும். பழைய நண்பர் தொடர்புகள் மற்றும் உறவுகளை புதுப்பித்துக் கொள்ள நல்ல நாளாக இருக்கும். கும்பம், நீங்கள் உங்கள் பணிகளை விரைவாகவும் எளிதாகவும் முடிப்பீர்கள். உங்களில் இருக்கும் திறமையின் மூலம் இது சாத்தியம். இது உங்களுக்கு நன்மை அளிக்கும். இன்று அதிக அளவில் பணம் காணப்படும். உங்கள் வங்கியிருப்பு உயரும். இது உங்களுக்கு திருப்தி அளிக்கும். எந்த காரணமும் இல்லாமல் இப்போது வரை பணத்தை வீண் செலவு செய்து வந்தவர்கள்
இன்று அவர்கள் தங்களை கட்டுப்படுத்திக் கொண்டு பணத்தை மிச்சப்படுத்த வேண்டும். உங்களின் கடின உழைப்பும் கடமை உணர்ச்சியும் உங்களுக்கு நம்பிக்கை மற்றும் ஆதரவை பெற்றுத்தரும். இன்று உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணப்படும். எனவே உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உங்கள் துணையுடன் இனிமையான நேரத்தை பகிர்ந்து மகிழ்வீர்கள். குடும்பத்தின் பல விஷயங்களை உங்கள் துணையுடன் கலந்தாலோசித்து ஒரு முடிவுக்கு வருவீர்கள். இன்று உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக இருக்கும். உங்கள் முயற்சிகளில் யாவும் வெற்றியை பெற்றுத்தரும். இன்று நீங்கள் அதிக பலன்களை காண்பீர்கள். மீனம், அதிக பணிகள் காரணமாக உங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது. இன்று பணப்புழக்கம் குறைந்து காணப்படும். அதிக பொறுப்புகள் காரணமாக பணம் கூடுதலாக செலவு ஆகும். வீட்டு முன்னேற்றம் குறித்த நேரம் செலவுகள் அதிகமாக காணப்படும். உங்கள் கண்கள் மற்றும் பற்களில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதால் கவனம் தேவை. எனவே உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்து கொள்ள வேண்டும். குடும்ப பிரச்சனை ஒன்றை பற்றி உங்கள் துணையுடன் விவாதிப்பீர்கள். இந்த பிரச்சனைகளை தீர்க்க இருவரும் கலந்து பேச வேண்டும். இன்று முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். உங்கள் பெற்றோர் உங்கள் தேவையற்ற செலவுகளை கண்டு இன்று கவலைப்படலாம். எனவே நீங்கள் அவர்களின் கோபத்திற்கு பலியாக வேண்டியிருக்கும். மற்றவரிடம் மதிப்பை பெறக்கூடிய திறமைக்கு வெகுமதி கிடைக்கும். உங்களின் அதீத நம்பிக்கையும் எளிதான வேலை அட்டவணையும் இன்றைக்கு ஓய்வெடுக்க அதிக நேரத்தை உருவாக்கி தரும்.